சந்திப்பினை நாங்கள் சந்திக்கின்றோம். இவர் பொறியாளர் கோவிந்தராஜன், என்ஜினியர்ஸ் டிஎன்இபி என்ஜினியர்ஸ் யூனியன் அதனுடைய பொதுச் செயலாளராக இருக்கின்றார். இவர் பொறியாளர் மனோகரன், அவர் அந்த இயக்கத்தினுடைய தலைவராக என்ஜினியர்ஸ் யூனியனுடைய தலைவராக இருக்கின்றார். நாங்கள் இங்கே பேச வந்திருக்கக்கூடியது என்னவென்றால், மின்சார வாரியம் தற்போது 3,20,000 கோடி, சரியான கணக்கில் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் 3,19,700 கோடி நஷ்டத்தில் இருப்பதாக 2022-23 இருக்கக்கூடிய கணக்குகள் சொல்கிறது. இந்த அளவுக்கு நஷ்டங்கள் இருந்தாலும் கூட மின்சார வாரியம் தற்போது தேவையில்லாமல், எந்த அவசியமும் இல்லாமல் 30,000 கோடி அளவுக்கு ஸ்மார்ட் மீட்டரை கொள்முதல் செய்ய போவதாக தமிழக அரசு அறிவித்துள்ளது. இந்த ஸ்மார்ட் மீட்டரினால் ஒவ்வொரு பயனீட்டாளர்களுக்கும் மின்சார கட்டணம் உயரப்போகிறது, மற்ற இடர்பாடுகள் வரப்போகிறது. இந்த மின்சார விநியோகத்தில் எந்த முன்னேற்றமும் வரப்போவதில்லை. தனியாக இருக்கக்கூடிய இந்த மீட்டர் வியாபாரிகளுக்கு மட்டும்தான் ஒரு பெரிய சந்தை கிடைக்கின்ற ஒரு வாய்ப்பாக இருக்கிறது. தமிழ்நாடு மின்சார வாரியம் மட்டுமல்ல, இந்தியாவில் இருக்கக்கூடிய பல்வேறு மின்சார வாரியங்களும் இந்த ஸ்மார்ட் மீட்டர் பொருத்துவதில் ஒரு பெரிய தயக்கத்தை காட்டிக் கொண்டிருக்கிறார்கள். தமிழ்நாட்டில் இந்த ஸ்மார்ட் மீட்டர் பொருத்த வேண்டிய அவசியம் இல்லை. அதற்காக 30,000 கோடி ரூபாயை நீங்கள் பொது பணத்திலிருந்து தூக்கி போட வேண்டிய அவசியம் இல்லை என்பதுதான் இந்த செய்தியாளர் சந்திப்பினுடைய அடிப்படை கருத்தாகும். இன்றைக்கு சொன்னால் 3 கோடி மீட்டர்கள் கொள்முதல் செய்ய போவதாக இதுவரை ரத்து செய்யப்பட்ட ஒப்பந்தங்களில் இருந்து தெரிகிறது. ரத்து செய்யப்பட்ட ஒப்பந்தங்கள் 4 ஒப்பந்தங்கள். அந்த 4 ஒப்பந்தங்களிலும் 3 கோடி அளவிற்கு மீட்டர்கள் கோரப்பட்டிருக்கின்றன. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மொத்த மின் இணைப்புகளே 3,24 லட்சம் மின் இணைப்புகள் இருக்கின்றன. இதில் 100 யூனிட்டுக்கு கீழாக ஒரு மீட்டர் ஸ்மார்ட் மீட்டர் எடுத்துக்கொண்டால் ஒரு ஸ்மார்ட் மீட்டரின் விலை என்பது 10,000 ரூபாய் வரப்போகிறது. 10,000 ரூபாய்க்கு கொள்முதல் செய்ய வேண்டிய இந்த மீட்டருக்கு ஒவ்வொரு மாதமும் பராமரிப்பதற்காக 120 ரூபாயை மின்சார வாரியம் தவணையாக கட்டப்போகிறது. 10 ஆண்டுகளுக்கு கட்டப்போகிறது. அதே ஒரு கணக்கை பாருங்கள். 3,24 லட்சம் இணைப்புகளிலே 91 லட்சம் இணைப்புகள் 100 யூனிட்டுக்கு கீழாக பயன்படுத்தக்கூடியவர்கள். அவர்கள் மின்சார கட்டணம் செலுத்தப் போவதில்லை. அவர்களுக்கும் சேர்த்து தான் இந்த ஸ்மார்ட் மீட்டர் வாங்க போவதாக இந்த புள்ளி விவரங்கள் சொல்லுகின்றன. அடுத்தபடியாக 200 யூனிட்டுக்குள்ளாக இருக்கக்கூடியவர்கள், இவர்கள் ஒரு 64 லட்சம் பேர் இருக்கிறார்கள். இது எங்களுடைய கணக்கில் மின்சார வாரியம் கொடுத்திருக்கக்கூடிய கணக்கு. 2022-23 மின்சார வாரியம் கொடுத்திருக்கக்கூடிய கணக்கு 100 யூனிட்டுக்குள்ள பயன்படுத்தக்கூடிய பயனீட்டாளர்கள்ங்கிற வீடுங்கிறது 91,70,000 வீடு. அதற்கு அடுத்தாற் போல 200 யூனிட்டுக்குள்ளே இருக்கக்கூடியவங்க எடுத்தீங்கன்னா அவங்க 64 லட்சம் யூனிட் இருக்காங்க. அப்போது மொத்தத்தில் 1,56 லட்சம் வீடுகளுக்கு மின்சாரத்திற்கு இந்த மீட்டருக்கான தேவையே இல்லை. இதில் 100 யூனிட்லேருந்து 200 யூனிட் வரைக்கும் இருக்கிறவங்க இருக்காங்க இல்லையா, அவங்க என்ன கட்ட போகிறாங்க? 2 மாதத்தில் கட்ட போகிற கட்டணமே ₹2.60, 260 ரூபா தான். 2 மாதத்தில் மின்சார கட்டணம் செலுத்தக்கூடியவங்க 260 ரூபா. அவங்க மீட்டரை பராமரிக்கிறதுக்கு மின்சார வாரியம் கட்ட போகக்கூடிய தவணை எவ்வளவுன்னு சொன்னால் ₹240 ரூபாயை கட்ட போகிறாங்க. 260 ரூபாயை வசூல் பண்ணுறதுக்கு 240 ரூபாயை செலவழிக்க போகிறோன்னு சொல்லுகிறது தமிழ்நாடு மின்சார வாரியம். ஆக இந்த ஸ்மார்ட் மீட்டர்லாம் நமக்கு தேவையா? இது போன்ற ஒரு செலவினங்களை நம்ம செய்ய வேண்டியிருக்குமா? அது மட்டும் இல்லை, மின்சார வாரியம் ஒரு கடுமையான நிதி சுமையில் இருக்கிறது. இன்றைக்கு மின்சார கட்டணம் என்பது மக்களை வாட்டி வதைத்து கொண்டிருக்கிறது. குறைந்தான கட்டணம் அல்ல. ஒவ்வொரு பயனீட்டாளர்களும் அதிக கட்டணத்தை செலுத்துகிறார்கள். தாள அழுத்தத்தில் இருக்கக்கூடியவர்கள் செலுத்தக்கூடிய சராசரி மின்சார கட்டணம் என்பது ₹7.95, கிட்டத்தட்ட ₹8. ₹8 நாங்கள் மின்சார கட்டணத்தை கொடுக்குறோம். அதே மாதிரி நீங்கள் HT சர்வீசஸ் எடுத்துக்கிட்டால் இன்னும் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. ஆக மிகப்பெரிய அளவில் நம்ம மின்சார கட்டணத்தை செலுத்துகிறோம். அப்படி இருந்தாலும் கூட பொதுமக்கள் பணத்தில் வந்திருக்கக்கூடிய இந்த பொதுத்துறை நிறுவனம் கிட்டத்தட்ட 3 லட்சம் கோடி நஷ்டத்தில் இருக்கிறது. இந்த நஷ்டத்திலேயும் தேவையில்லாமல் ஒரு 30,000 கோடி ரூபாயை
தூக்கி எறிய போகிறது மின்சார வாரியம். அது வந்தால்தான் நான் மாதாந்திர கணக்கு செய்ய முடியும் என்று தமிழக அரசு சொல்லுகிறது. மாதாந்திர கணக்கு செய்வது என்பது மிக மிக சாத்தியமானது, எளிமையானது. அது இது ஸ்மார்ட் மீட்டர் பொருத்துறதுனால தான் கொண்டு வர முடியும்னு இல்லை. அது இப்போ இருக்கிறத வச்சுக்கிட்டே செய்ய முடியும். ஏன்னா 2,34,00,000 பேரில் 32 லட்சம் பேரில் 1,56,00,000 பேருங்கிறது 200 யூனிட்டுக்குள்ளே தான் இருக்காங்க. அதுக்கு மேலே இருக்கக்கூடிய கொஞ்சம் பேர் தான் நீங்கள் மாதாந்திர தவணையை பற்றி பேச வேண்டிய விஷயம் இருக்குது. ஒரு 64 லட்சம் பேருக்கு தான் நம்ம பேச வேண்டிய அவசியம் இருக்குது. அது சாதாரணமாக செய்யக்கூடியது. மாதாந்திர தளத்துக்காக மாதாந்திர கணக்கீடு செய்ய வேண்டும் என்பதற்காக இன்றைக்கு 30,000 கோடி ரூபாயை செலவு பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அது மட்டும் இல்லைங்க, இன்னைக்கு சர்வீஸில் இருக்கிற மீட்டருக்கு பேர் ஸ்டாட்டிக் மீட்டர்னு பேர். இந்த ஸ்டாட்டிக் மீட்டர் இதுவும் டிஜிட்டலாக ஆப்ரேட் ஆகிற மீட்டர், மிக துல்லியமாக கணக்கிடக்கூடிய மீட்டர். இதுலேயும் போர்ட் இருக்கு. இதுலேயும் ஆர்எஸ் போர்ட்னு ஒன்று இருக்குது, RS 233 ஒரு போர்ட் இருக்குது. அதில் ஒரு மோடத்தை கனெக்ட் பண்ணால் இன்றைக்கி ஸ்மார்ட் மீட்டர் என்ன செய்யுதோ அதே வேலையை இந்த ஸ்டாட்டிக் மீட்டரும் செய்யும். ஸ்டாட்டிக் மீட்டரில் நீங்கள் மோடத்தை மட்டும் கனெக்ட் பண்ணால் நீங்கள் ஸ்மார்ட் மீட்டர் ஆகிடும். அந்த ஸ்மார்ட் மீட்டருக்கும் இப்போ இருக்கக்கூடிய ஸ்டாட்டிக் மீட்டருக்கு இருக்கக்கூடிய ஒரே ஒரு வித்தியாசம் என்னென்னா, ஸ்மார்ட் மீட்டரை வச்சுக்கிட்டாக்க ஆஃபீஸில் இருந்துக்கிட்டே உங்கள் மின்சார துண்டிப்பை செய்யலாம். ஸ்டாட்டிக் மீட்டர் இருந்தான்னா உங்கள் வீட்டில் சொல்லி மின்சார துண்டிப்பு செய்ய வேண்டியிருக்கு. வட மாநிலங்களில் மின்சார துண்டிப்பு செய்கிறதோ கணக்கெடுக்கிறதுலையோ சில பிரச்சனைகள் நிறைய இருக்குது. உத்தரப்பிரதேசம் போல் சில மாநிலங்களில் கணக்கெடுக்க முடியல, மின்சார துண்டிப்பு செய்ய முடியல, ஆக பணத்தை வசூல் பண்ண முடியல அப்படிங்கிற பிரச்சனை இருக்குது. தமிழ்நாட்டில் 1950லேருந்து இன்னைய வரைக்கும் பணம் வசூல் பண்ணுறதுல ஒரு சின்ன அளவுக்கு கூட இங்கே இடர்பாடு வந்தது கிடையாது. இந்த தனியார்கள் வருவதற்கு முன்னதாகவே கூட இந்தியாவிலேயே மின்சாரத்தை விற்ற மின்சாரத்திற்கு முழுமையாக பணம் வசூலித்த ஒரே ஒரு மின்சார வாரியம் தமிழ்நாடு மின்சார வாரியம் தான். இன்னைக்கு அது தொடர்ந்து கொண்டிருக்கு. இங்கே மின் துண்டிப்பு செய்து தான் வசூலிக்க வேண்டிய அவசியம் இல்லை. இங்கே இருக்கிற பயனீட்டாளர்கள் வரிசையில் நின்று பணத்தை கட்டிட்டு போகிறாங்க. அப்படி இருக்கும்போது மின்சார துண்டிப்புக்காக ஒரு ஸ்மார்ட் மீட்டர் தேவையில்லை. அது 30,000 கோடி ரூபாய் செலவில் தேவையில்லாத ஒரு விஷயம். அப்படியே நீங்கள் கணக்கீடு போகணும்னு சொன்னால் இன்றைக்கி இருக்கக்கூடிய ஸ்டாட்டிக் மீட்டரை செய்யலாம். நீங்கள் ஒரு மீட்டர் போட்டிங்கன்னா ஒரு மீட்டருக்கு ஒரு வயசு இருக்குது. 25 வருஷத்துக்கு ஒரு எலக்ட்ரிசிட்டி மீட்டரை பயன்படுத்தலாம். 25 வருஷத்துக்கு பயன்படுத்துகிற மீட்டரில் 1999லேருந்து இன்னைய வரைக்கும் கிட்டத்தட்ட 25 வருஷத்துக்குள்ள 3 தடவை மீட்டரை மாற்றிட்டோம். 99ல் ஹை குவாலிட்டி மீட்டர்னு ஒன்று போட்டாங்க. அப்புறம் 2007 என்ன பண்ணாங்கன்னா அதெல்லாம் கழட்டிட்டு செமி ஸ்டாட்டிக் மீட்டர்னு ஒன்று போட்டாங்க. 2014 வரைக்கும் இப்போ இருக்கக்கூடிய ஸ்டாட்டிக் மீட்டரை போட்டிருக்காங்க. இந்த ஸ்டாட்டிக் மீட்டர் தான் இப்போ வரைக்கும் கொள்முதல் செய்யப்பட்டிருக்கு. இந்த கொள்முதல் செய்யப்பட்ட இந்த ஸ்டாட்டிக் மீட்டருக்கும் ஸ்மார்ட் மீட்டருக்கும் பெரிய வித்தியாசமே கிடையாது. இந்த ஸ்மார்ட் மீட்டருக்கு கம்யூனிகேஷன் சிஸ்டத்தை மட்டும் நீங்கள் அதுக்கான வசதி அதில் இருக்குது. ஒரு மோடத்தை நீங்கள் வச்சுட்டீங்கன்னு சொன்னால் அதற்கான ஸ்மார்ட் மீட்டர் போலவே அந்த டேட்டாவை நீங்கள் எடுத்துக்க முடியும். இதை விட ஒரு பரிதாபமான விஷயம் என்னென்னா, 3 கோடி சர்வீஸுக்கு ஸ்மார்ட் மீட்டர் போட போகிறோம், 30,000 கோடி ரூபாயை செலவு பண்ண போகிறோன்னு இந்த மின்சார வாரியம் சொல்லுது. இது மாதிரி ஸ்மார்ட் மீட்டர் அதிகமாக பயன்பாட்ட வரக்கூடியவங்க இந்த உயரழுத்தத்தில் இருக்கவங்க. அதே மாதிரி காற்றாலை உற்பத்தியாளர்கள், இங்கே தான் அதிக அளவில் மின்சாரம் இருக்குது. அங்கே தான் மின்சார அளவீடு அதிகம். அங்கே இருக்கக்கூடிய சர்வீஸே 26,000 சர்வீஸ் தான் இருக்குது. இந்த 26,000 சர்வீஸுக்கே இத்தனை வருஷத்தில் 20 வருஷத்தில் முழுமையாக இவங்க மின்சாரத்தை வைக்கல, மின்சார மீட்டரை வைக்கல. 90% தான் வச்சிருக்கேன்னு அவங்களே சொல்லியிருக்காங்க. இன்னும் 10% மீட்டர் வைக்கல. அப்படி மீட்டர் வச்சிருந்தாலும் கூட அந்த ஸ்டாட்டிக் மீட்டர்லேருந்து கணக்கெடுக்க முடியல. ஏன்னா அங்கேருந்து கம்யூனிகேஷன் இல்லை. இப்போயும் போய் ஏஐ தான் எல்லாத்துக்கும் ரீடிங் எடுத்துகிட்டு இருக்கார். எல்லா இடத்துலையும் ஏஐ தான் ரீடிங் எடுத்துகிட்டு இருக்கார். ஆக ஸ்மார்ட் மீட்டர் பொறுத்துறதுனால இங்கே இருக்கக்கூடிய பெரிய வித்தியாசங்கள்லாம் வந்துடும் அப்படிங்கிறதுலாம் கிடையாது. ஒரே விஷயம் என்னென்னா, இந்த மீட்டர் வியாபாரத்தில் 3 நிறுவனங்கள் மிக முக்கியமான நிறுவனங்களாக இருக்கின்றன. ஒன்று JSW, GMR டிஸ்ட்ரிபியூஷன், அதானி நிறுவனம். அதானி நிறுவனம் தான் இன்னைக்கு இந்தியாவில் இருக்கக்கூடிய 99 லட்சம் மீட்டருக்கான கான்ட்ராக்ட் அவங்க வாங்கியிருக்காங்க.
இப்போ அதானி நிறுவனம் மீட்டர் மேனுஃபேக்சரர் கிடையாது, அவங்க தயாரிக்கிறது கிடையாது. யாருக்கிட்டே இருக்கிற மீட்டரை வாங்கி இங்கே விற்றுட்டு வெறும் கமிஷனை மட்டும் எடுத்துகிட்டு போகிறாங்க. அது மட்டும் இல்லை, 1200 ரூபாய்க்கு வாங்கிட்டு இருந்த மீட்டரை இன்றைக்கி 10,000 ரூபாய்க்கு நம்ம வாங்க போகிறோம். இந்த நாளைக்கு ஒரு மீட்டர் டிஃபெக்ட் ஆகிடுச்சுன்னு சொன்னால் கன்சியூமர் 10,000 ரூபாய் கட்டணும். புதுசாக ஒரு இணைப்பு வரணும்னு சொன்னால் அவர் மின்சார காஷன் டெபாசிட்னு சொல்லக்கூடிய மீட்டர் காஷன் டெபாசிட்னு சொல்லக்கூடியது 10,000 ரூபாய் கட்ட வேண்டிய கட்டாயம் வரும். ஆக இந்த ஸ்டாட்டிக் மீட்டர் போடுறதுனால எல்லா சுமையும் யாருக்கு வரப்போகுதுன்னு சொன்னால் பயனீட்டாளர்களுக்கு தான் வரப்போகுது. அது தேவையில்லாத மீட்டராக இருக்கு. இந்த மீட்டரில் நீங்கள் உங்களுக்கு இருக்கக்கூடிய புள்ளி விவரங்களை நாங்கள் கொடுத்துருப்போம். நீங்கள் மிக மிக முக்கியமான ஒரு விஷயம், ஸ்மார்ட் மீட்டரை பொறுத்துறீங்க செய்யறீங்கிறதெல்லாம் கூட தனி. இந்த ஸ்மார்ட் மீட்டர் பொருத்தும் போது என்னன்னா, இதுக்கு மீட்டர் கொடுக்கக்கூடிய ஒருத்தர் இருப்பார், கம்யூனிகேஷனுக்குன்னு ஒருத்தர் இருப்பார், அடுத்தாற் போல் சர்வர்னு ஒரு சிஸ்டத்தை வச்சுருப்பாங்க, அதுக்கு ஒரு தனியாக ஆப்ரேட்டர் இருப்பார். இந்த ஆப்ரேட்டர்லாம் 3 பேரும் சேர்ந்து தான் இந்த அசஸ்மெண்ட்டை செய்ய போகிறாங்க. இந்த 3 பேர்த்திட்ட தான் மின்சார வாரியத்தினுடைய மொத்த விற்று வரவு என்னங்கிறது கணக்கீட்டில் இருக்கும். அவங்க சர்வரில் தான் இருக்கும். இந்த அவங்க சர்வர்லேருந்து மின்சார வாரியத்துக்கு வர்றதுக்கான வாய்ப்புகள் கிடையாது. கிரீன்கோன்னு ஒரு கம்பெனிங்க 2021 அவனுக்கு பணம் கொடுக்கலைங்கிறதுக்காக கிரீன் ஆர்க்குங்கிற கம்பெனி பணம் கொடுக்கலைங்கிறதுக்காக என்ன பண்ணான்னா இருக்கிற சர்வரில் மூடி வச்சுட்டு போயிட்டான். இப்போ 2021க்கு முன்னாடி எடுத்த ரீடிங் எதுவும் மின்சார வாரியத்துக்கு கிடையாது. அவன் எனக்கு தனக்கு பணம் கொடுக்கல, அதனால இருக்கிற சர்வரை க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு போயிட்டான். நாளைக்கு இந்த தனியார் ஆப்ரேட்டர் எல்லாம் மின்சார வாரியத்தில் இருக்கக்கூடிய இந்த டேட்டாவுக்கு ஏதோ ஒரு பணம் கொடுக்கலங்கிறதுக்காக மூடிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, 3 கோடி பேருக்கு நீங்கள் ஒன்றுமே பண்ண முடியாது. கிரீன் ஆர்க்கில் பண்ணது 10,500 சர்வீஸு ஒரு சர்க்கிளில் எடுத்தீங்கன்னாக்கா கிட்டத்தட்ட நான் அதிகபட்சமாக போனாக்க 40லேருந்து 50 சர்வீஸ் இருக்கும். அதனால் நம்ம எடுத்துட்டோம். 3 கோடி மீட்டர் இருந்ததுன்னா ஒன்றுமே பண்ண முடியாது. மீட்டர் ரீடிங் எடுக்கிறவங்க எல்லாத்தையும் நம்ம ஏற்கனவே அனுப்பிச்சிடுவோம். அப்போது ஒட்டு மொத்தமாக மின்சார வாரியத்தினுடைய வருவாய் வரக்கூடிய ஒரு விஷயத்தை தனியார் கையில் கொடுக்க போகிறீங்க. தனியார் என்ன செய்ய போகிறாருங்கிறதும் அவங்க எப்படி இதை மேனிப்புலேட் பண்ண போகிறாங்கங்கிறதும் எதிர்காலத்தில் தான் தெரிய போகுது. நமக்கு இருக்கக்கூடிய ஒரு அனுபவம் இருக்குது. சைபர் செக்யூரிட்டிங்கிறதுக்கு இது வரைக்கும் இன்றைக்கி முழுமையாக இல்லை. நம்ம ஆன்லைனில் கூட பணம் அனுப்பலான்னு சொல்கிறோம். ஆன்லைனில் பணம் அனுப்புறதுல நிறைய ஃப்ராடு நடக்குதுன்னு இன்றைக்கி நம்ம ஃபோனை ஆன் பண்ணாலே அதுக்கான காஷன் தான் வருது. நாளைக்கு இந்த மீட்டர் ரீடிங் எல்லாம் தனியார் கையில் இருக்குமானால் மின்சார வாரியத்தினுடைய வருவாய் எதிர்காலத்தில் மின்சார வாரியம் வசூலிக்க முடியாது. அது மேல விரோதமான சைபர் செக்யூரிட்டிக்கு இல்லாத ஒரு விஷயத்தில் போய் மாட்டிக்கும். ஆக இது போன்ற ஒரு விஷயத்தை செய்கிறது மின்சார வாரியம் தேவையில்லாத ஒரு விஷயத்தை செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. அது மட்டுமல்ல, 10,500 யூனிட்டுக்கு 26,000 யூனிட்டுக்கு சர்வீஸுக்கே உங்களால் மீட்டர் பொருத்தி பண்ணுறதுக்கு 20 வருஷத்தில் ஒன்றும் பண்ண முடியல. நீங்கள் 3 கோடி மீட்டருக்கு போட்டு என்னைக்கு கணக்கெடுக்க போகிறீங்க, என்னைக்கு செய்ய போகிறீங்க, அதில் வரக்கூடிய பிரச்சனைகளை எப்படி சந்திக்க போகிறீங்கன்னு மின்சார வாரியம் சொல்லவே இல்லை. மத்திய அரசு RDSSன்னு ஒரு ஸ்கீம் போட்டிருக்காங்கங்க, ரீவார்ம்டு டிஸ்ட்ரிபியூஷன் செக்டார் ஸ்கீம்னு பேர். அதில் பணம் கொடுக்குறாங்க. மத்திய அரசு நான் உனக்கு மானியம் கொடுக்கணும்னு சொன்னால் நீ இந்த மீட்டரை வாங்கணும்னு சொல்கிறாங்க. மாநில அரசு மானியத்தை வாங்கணுங்கிறதுக்காக மீட்டரை வாங்க போகிறாங்க. மானியம் 3000 கோடியே 4000 கோடியே கிடைக்க போகுது. 3000 கோடி 4000 கோடி ரூபாய்க்கு மானியத்திற்காக 30,000 கோடி ரூபாய் கடனை போய் மின்சார வாரியம் சந்திக்க போகிறது. இந்த அளவுக்கு மின்சார வாரியம் தேவையில்லாமல், யோசனை இல்லாமல் இந்த மின்சார கொள்முதலை செய்ய வேண்டியதில்லை. இது தேவையும் இல்லை. இது தமிழ்நாட்டுக்கு நிச்சயமாக தேவையில்லை. ஏன்னா 1,56,56,00,000 மீட்டர்களில் இன்னைக்கு இருக்கக்கூடியதற்கு எல்லாம் 200 யூனிட்டுக்குள்ளே இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு 8 லட்சம் சர்வீஸ் ஸ்ட்ரீட் லைட்டாக இருக்குது. அதை தவிர இந்த குடிசை சர்வீஸுங்கிறது 39 லட்சம் சர்வீஸ் இருக்குது. அப்போது 1,88,00,000 சர்வீஸுக்கு ஸ்மார்ட் மீட்டர்னால எந்த பயனும் இல்லை. எல்லாமே 100 யூனிட் 200 யூனிட்டுக்குள்ளே தான் இருக்க போகிறாங்க. அவங்களுக்கும் சேர்த்து நீங்கள் ஸ்மார்ட் மீட்டர் வாங்க வேண்டிய அவசியம் இல்லை. ஸ்மார்ட் மீட்டர் தான் வாங்குறீங்க, அப்படித்தான் ஒன்று செய்ய வேண்டியிருக்கு, அப்படித்தான் மத்திய அரசுக்கு சொல்கிறதுக்கு நீங்கள் போக வேண்டியிருக்கு அப்படின்னு ஒரு கட்டாயத்தை நாங்கள் ஒத்துக்கல. நாங்கள் அதை எதிர்க்கிறோம். அப்படி ஒரு கட்டாயம் இந்த மின்சார வாரியத்திற்கு இருக்குமானால்
அவர்கள் ஏன் அத்தனை பேருக்கு நீங்கள் ஸ்மார்ட் மீட்டர் வாங்குறீங்க? 1,88,00,000 பேருக்கு தேவையில்லையே. அப்போ உங்களுக்கு தேவையாக இருக்கக்கூடியதுங்கிறது கிட்டத்தட்ட 1,30,00,000 பேர், 20,00,000 வீடு, 10 லட்சம் மின்சார மீட்டர் தானே தேவை இருக்கும். அது மட்டும் இல்லாமல் 3 கோடி மீட்டர் வாங்கினீங்கன்னு சொன்னால் இன்னைக்கு இருக்கக்கூடியது கேரண்டியில் இருக்கக்கூடியது, இன்னைக்கு நீங்கள் மீட்டர் சப்ளை பண்ணி அவங்க கேரண்டி பீரியட் 5 வருஷம் கேரண்டி இருக்குது. 5 வருஷம் கேரண்டி பீரியடில் இருக்கக்கூடிய மீட்டரு கிட்டத்தட்ட 80 லட்சம் மீட்டர் இருக்குது. இந்த 80 லட்சம் மீட்டருடைய மதிப்பு மட்டுமே 850 கோடி ரூபாய். இந்த 850 கோடி ரூபாய் மீட்டருக்கு எல்லாத்தையும் கழட்டி குப்பையில் போட போகிறோம். அப்போ இந்த ஸ்மார்ட் மீட்டருங்கிறது சாதாரண நஷ்டம் அல்ல, ஒரு குமுலேட்டிவ் கூடுதலாகி கொண்டே போகக்கூடிய ஒரு நஷ்டமாக இருக்கும். அது மட்டும் இல்லை, இது ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு மீட்டருக்கும் 120 ரூபாயை மின்சார வாரியம் பணம் கட்ட போகுது. அது மட்டும் இல்லை, இன்னைக்கு பணியில் இருக்கக்கூடிய 2000 பேரை வேலையிலிருந்து வேற எடுக்க போகிறாங்க. ஆக இந்த ஸ்மார்ட் மீட்டர் என்பது தமிழ்நாடு மின்சார வாரியத்திற்கு தேவையில்லை. தமிழ்நாடு மின்சார வாரியம் பொதுமக்களுக்கு சேவை செய்ய வேண்டுமே தவிர அதானி போன்ற நிறுவனங்களுக்கு சேவை செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. அவர்கள் முதலீடு, அவர்களுக்கான சந்தை வாய்ப்புக்காக இங்கே இருக்கக்கூடிய மக்கள் தலையில இவ்வளவு பெரிய சுமையை ஏற்ற வேண்டிய அவசியம் தமிழ்நாடு மின்சார வாரியத்திற்கு இல்லை. அதுவும் 3,20,000 கோடி ரூபாய் அளவிற்கு நஷ்டத்தில் இருக்கக்கூடிய மின்சார வாரியம் இந்த பணியை செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. அது மட்டுமல்ல, மின்சார வாரியம் செய்ய வேண்டிய பணிகள் நிறைய இருக்கின்றன. இன்றைக்கு கூட அவர்கள் சந்தையிலே கொள்முதல் செய்ய போகிறார்கள். இன்றைக்கு வட சென்னையில் போன பிப்ரவரி மாதம் 7ஆம் தேதி அன்னைக்கு துவங்கி வச்ச அந்த வட சென்னை மின் நிலையத்தை கூட இன்னும் துவங்க முடியாமல் இருக்கு. அது போன்ற வேலைகளை மின்சார வாரியம் துரிதப்படுத்த வேண்டும். இன்னைக்கு அந்த மின் நிலையத்தை இவங்க பணி கொண்டு வர முடியல. அப்படி இருக்க போது இந்த செயல்பாட்டுக்காக இவ்வளவு செலவை செய்ய வேண்டிய அவசியம் மின்சார வாரியத்திற்கு இல்லை என்று கூறிக்கொள்கிறோம். அதை தவிர்க்க வேண்டும் என்று மாநில அரசையும் மின்சார வாரியத்தையும் வலியுறுத்தி கேட்டுக்கொள்கிறோம். புதிதாக வந்திருக்கக்கூடிய மின்சார வாரிய தலைவர் பல்வேறு சாதனைகளை புரிய முன்னெடுப்பதாக சொல்லுகின்றார். அவர் நிச்சயமாக இதில் கவனம் செலுத்த வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். நண்பர்களே, ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் நான் சொல்லிக்கிறேன், சிம்பிளாக உங்களுக்கு புரிகிற மாதிரி. இந்த கூட்டம் பியூர்லி மீட்டர் சம்பந்தப்பட்ட மட்டும் மேட்டரை தான் நம்ம பேசுகிறோம். மற்ற மேட்டர்லாம் பின்னால் நம்ம பேசிக்கலாம். இன்றைக்கி அதுதான் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். அதுதான் போர்டினுடைய டிசிஷனாக இருக்குது. நான் என்ன சொல்கிறேன்னா, உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லணும்னா, நம்ம வீட்டில் 500 யூனிட் யூஸ் பண்ணுறாங்க. இந்த பொதுமக்களுடைய எதிர்பார்ப்பு 500 யூனிட் யூஸ் பண்ணுறோம். இந்த 500 யூனிட்டுக்கான கணக்கு என்ன அப்படின்னு சொன்னால் 1,805 ரூபா. ஃபஸ்ட்டு 100 யூனிட்டுக்கு ஃப்ரீ, ரெண்டாவது 100 யூனிட்டுக்கு 235 ரூபா கட்டுறோம். அடுத்த 200 யூனிட்டுக்கு 470 ரூபா மாணிக்கு 940 ரூபா கட்டுறோம். அதுக்கு அடுத்த 400 to 500 யூனிட்டுக்கு 630 ரூபா கட்டுறோம். மொத்தம் கூட்டினா 1,805 ரூபா வரும். இது பைமந்திரியில் இருக்கிறது. மக்களுடைய கோரிக்கை என்னன்னா, மக்கள் என்ன எதிர்பார்க்குறாங்கன்னா, 2 மாசத்துல 1 மாசம் பண்ணுனா அவங்களுக்கு லாபம் கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க, எதிர்பார்க்குறாங்க. எப்படி லாபம் கிடைக்குன்னா, ஃபர்ஸ்ட் 100 யூனிட் 1 மாசம் ஆயிடுச்சுன்னா 100 யூனிட் ஃப்ரீ. ஃபர்ஸ்ட் 100 யூனிட் ஃப்ரீ. அதுக்கப்புறம் 100 யூனிட்டுக்கு 235 ரூபா. அதுக்கப்புறம் 50 யூனிட்டுக்கு 500 யூனிட்னா 1 மாசம் 250 தானே. அப்புறம் 50 யூனிட்டுக்கு எவ்வளோ வரும்? அது ஒரு 235 ரூபா. மொத்தம் 470 ரூபா தான் பில்லு வரும். அப்படின்றது அடிப்படையில் இந்த கோரிக்கையை அரசாங்கத்திட்ட ரொம்ப நாளாக வலியுறுத்திட்டு இருக்காங்க, 1 மாதம் பில் பண்ணுங்கன்னு சொல்லி. ஆனால் ஆக்சுவலாக என்ன, இப்போ இந்த சிஸ்டத்தில் இன்ட்ரடியூஸ் பண்ணுறதுனால என்ன ஆகும்னா, இந்த 500 யூனிட்டுக்கு இப்போ நம்ம கட்டிட்டு 1,805 ரூபா 1 மாதத்துக்கு போர்டுனுடைய இப்போ செட்டப் படி 900 rupees தான் செலுத்தணும். அதாவது பாதி 1,805 பாதி 900 rupees, 2 rupees and 50 பைசா நம்ம கட்ட வேண்டியது இருக்கும். இது பொதுமக்களுக்கு தெரியாது. ரெண்டாவது, மீட்டருடைய காஸ்ட் என்னன்றது ரிப்போர்ட்ல அவங்க உள்ள வச்சிருக்காங்களே தவிர வெளியில சொல்லலை. இது எப்படியெல்லாம் கட்டணும்னு அவங்க சொல்லலை. பொதுமக்கள்கிட்ட என்ன சொல்றோம் அப்படின்னா, நாங்கள் கொண்டு வரோன்றது சொல்றாங்க. நம்ம பொதுமக்களுக்கு நன்மை ஏற்படணும், அதுதான் அடிப்படையான விஷயம். அப்படி நன்மை ஏற்படலை அப்படின்றது தான் இதுல ஆக்சுவல் உண்மை. இப்போ பொதுமக்கள்கிட்ட போய் இது உங்களுக்கு 1,800 ரூபாய்க்கு பதிலாக 900 ரூபா தான் கட்டணும், பாதி தான் கட்டணும் அப்படின்னு சொன்னா எந்த பொதுமக்கள் ஏற்றுக்குருவாங்க? அவங்க எதிர்பார்க்கறது ஒன்று, நம்ம செய்யறது ஒன்று. ஸோ பொதுமக்களுக்கு எந்த வகையிலையும் இது பலன் கிடையாது. இன்னும் சொல்ல போனா
1805 ரூபாயை 2 மாசம் கழிச்சு 20 நாள்ல கட்டக்கூடிய ஒரு பணத்தை ஒரு மாசத்துல 900 ரூபாயை உடனே கட்ட வேண்டியது இருக்கும் ஒரு 10 நாளைக்குள்ள. ஸோ பொதுமக்களுக்கு வந்து முன்கூட்டியே பணம் பாதி கன்சம்ஷனை முதல்ல செலுத்த வேண்டியது இருக்கும். இதுல ஒரு பெரிய இது வந்து பொதுமக்களுக்கான நன்மையான ஒரு திட்டமாக எடுத்துக்க முடியாது. அப்புறம் ரெண்டாவது இதுல வந்து ஒரு 2,232,00,000 சர்வீஸ் கனெக்ஷன், வீட்டு சர்வீஸ் கனெக்ஷன் இருக்கு. இதுக்கு ஒரு சர்வீஸ் கனெக்ஷனுக்கு இந்த மீட்டர் மாட்டின பிறகு போர்டு வந்து 120 ரூபா பர் மந்த் கொடுக்கணும். அப்படி கொடுக்கறதுனால போர்டுக்கு 278 கோடி ரூபாய் பர் மந்த் அவருக்கு செலவு பண்ண வேண்டியது வருது. மீட்டர் வந்து 1000 ரூபாய், சாரி 10,000 ரூபாய், அதுல வந்து 30,000 மீட்டர்னு கணக்கு வச்சுக்கிட்டா 10 வருஷத்துக்கு 120 ரூபா மணிக்கு செலுத்த வேண்டியது இருக்கும் இன்ஸ்டால்மெண்ட்ல. பரவாயில்ல, 10,000 ரூபாய்க்கு 120 ரூபா நான் செலுத்துறோம்னு நினைக்க கூடாது. 120 × 120 பெருக்கிட்டீங்கன்னா 44,400 கோடி ரூபா வருது. 30,000 கோடி இருக்கு வாங்கக்கூடிய மீட்டரை நம்ம 10 வருஷத்தை இன்ஸ்டால்மெண்ட் செலுத்துறதுனால 44,400 கோடி ரூபாய்க்கு அந்த நஷ்டம் போய் போகுது. இப்போ 3,20,000 கோடி ரூபா நம்மளுக்கு நஷ்டம் இருக்கு. 3.2 lakh crore வந்து நஷ்டம் இருக்கு. எலக்ட்ரிசிட்டி போர்டில் இவ்வளவு இந்த நஷ்டம் 20 வருஷமா இருந்துட்டு இருக்கு. இந்த நஷ்டத்தை நம்ம குறைக்கல. அட்லீஸ்ட் இனிமேல நஷ்டம் ஏற்படாம தடுக்க வேண்டியது வாரியம், அரசு, நாங்க தொழிற்சங்கங்கள சேர்த்துடைய கூட்டு பொறுப்பு. அந்த கூட்டு பொறுப்பின் அடிப்படையில் மின்சார வாரியத்தின் நலனுக்காகவும் பொதுமக்கள் நலன் கருதியும் தான் இந்த பிரஸ் மீட்டை நாங்க ஏற்பாடு பண்ணியிருக்கோம். இந்த மீட்டர்னால எந்த விதத்துல யாருக்குமே பலன் கிடையாது. அப்படி ஒரு திட்டத்தை செயல்படுத்தக்கூடாதுன்றது நாங்கள் தமிழக அரசிடம் மிகவும் வேண்டி கேட்டுக்கொள்கின்றோம். புதிய வாரிய தலைவரிடமும் மிகவும் வேண்டி கேட்டுக்கொள்கின்றோம். இது ஒரு தொழிற்சங்கத்தின் கடமையாக கருதுகின்றோம். ஒவ்வொரு மின்சார வாரிய தொழிற்சங்கங்களும் பணியாளர்களும் இந்த பிரச்சனை குறித்து பேசி நாம் இதை முறையாக உரிய முறையில் நமது எதிர்ப்பை தெரிவித்து இதை நிறுத்த வேண்டும் என்ற கோரிக்கையினை உங்களுக்கு பொதுமக்களுக்கும் வைக்கின்றோம், தொழிற்சங்கங்களுக்கும் வைக்கின்றோம், அனைவருக்கும் வைக்கின்றோம். இந்த நஷ்டத்தை இந்த வாரியம் தாங்க முடியாது. இனி ஒரு 10 வருடங்களுக்கு இதே போன்ற நஷ்டங்கள் தொடர்ந்து வருமானால் இது இந்த மின்சார வாரியம் திவாலாகிவிடும் என்பதை இந்த கூட்டத்தின் வாயிலாக நாங்கள் எச்சரிக்கையோடு மற்றவர்களுக்கு சொல்ல விரும்புகின்றோம். மாதாந்திர கணக்கீடு அப்படிங்கிற ஒரு விஷயத்தினால மக்களுக்கு இருக்கக்கூடிய ஒரே ஒரு அனுகூலம் என்னன்னா, 2 மாதத்துக்கு சேர்த்து கட்டுற பணத்தை ஒவ்வொரு பாதியாக மட்டும் பாதியாக 2 தவணையில் செலுத்தலாம். அதை தவிர மின்சார கட்டணத்தில் எந்த மாற்றமும் வராது. மின்சார கட்டணங்கிறது மாதாந்திர அடிப்படையில் தான் நிர்ணயிக்கப்படுது. பில்லிங் எடுக்கிறது, ரீடிங் எடுக்கிறதோ பில் பண்ணுறதும் மட்டும்தான் 2 மாத கணக்கில் பண்ணுறோம். 100 யூனிட் இலவசம்னா 2 மாதத்துக்கு 100 யூனிட் இலவசம். 1 மாதத்துக்கு சொன்னாக்கா 50 யூனிட் தான் இலவசம். 50 யூனிட் தான் இலவசம். அப்படி தான் கணக்கீடு இருக்குது. அதனால் என்னென்னா, மாதாந்திர கணக்கு எடுத்தால் லாபம் மின்சார கட்டணம் குறையுங்கிற கணக்கு கருத்து வந்து சரியானது இல்லை. நான் சொல்கிறேன், நீங்கள் கேட்குற கேள்விக்கு பதில் சொல். நாங்கள் கேட்குறதுக்கு பதில் சொல்கிறேன். ஏற்கனவே நான் உங்ககிட்ட சொன்னோம், 1,56,00,000 மீட்டரில் 200 யூனிட்டுக்குள்ளே தான் இருக்கிறாங்க. 100 யூனிட்டுக்குள்ளே இருக்கிறவங்க இருக்காங்கல்ல, அவங்க கட்டணமே கட்ட போகிறதில்ல. அவங்க மாசாந்திர கட்டணமானாலும் 2 மாதத்துக்கு ஒரு கட்டணமானாலும் அவங்க பணம் கட்ட போகிறதில்ல. அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய 64 லட்சம் சர்வீஸ் 200 யூனிட்டுக்குள்ளே இருக்கக்கூடியவங்க, அவங்க எடுத்துக்கிட்டிங்கன்னு சொன்னால் அவங்க 2 மாதத்தில் அதிகமாக கட்டக்கூடிய கட்டணமே, அதிகபட்சமாக கட்டக்கூடிய கட்டணமே 260 ரூபா தான். 260 ரூபா தான். அப்போது 1,56,00,000 மீட்டு இணைப்புகளுக்கு நீங்கள் மாதாந்திர கணக்கீடு செய்வதனால எந்தவித மாற்றமும் இருக்க போகிறதில்ல. அதுக்கு மேலே இருக்கிறவங்களையும் நம்ம எடுத்துக்கலாம். அதுக்கு மேலே இருக்கக்கூடிய 70 லட்சம் பேரை நீங்கள் எடுத்தீங்கன்னா நீங்கள் இப்போவும் கூட மாதாந்திர கணக்கீடு செய்ய முடியும் என்பது தான் எங்களுடைய வாதம். நாங்கள் அதைத்தான் சொல்லுகிறோம். இத்தனை பேர் பணம் கட்டுறாங்க இல்லையா, வீடுகளுக்குங்கிற பயன்பாடுங்கிறது கிட்டத்தட்ட ஒரே அளவாக தான் இருக்கும். ஒருத்தர் பணம் கட்டுறார், வீட்டுக்கு மின்சார பயன்பாடுன்னு சொன்னீங்கன்னா, ஒருத்தர் 500 ரூபா கட்டிகிட்டு இருக்காருன்னா 500 ரூபாயிலேருந்து 700 ரூபாக்குள்ளே தான் பணம் கட்டுவார். அதான் கோடை காலத்தில் வந்தால் கூட ஒரு 200 ரூபா வித்தியாசம்தான் வரும், ஒரு 20% வித்தியாசம்தான் வரும். இப்போ அவரே வந்து என்ன செய்யலான்னு சொன்னால், ஏற்கனவே இருக்க சிஸ்டத்தைப்படி ஒரு உதாரணத்துக்காக சொல்கிறேன், 600 ரூபா பணம் கட்டக்கூடிய ஒருத்தர் இருக்கார். அவர் ஒரு மாதத்தில் முதல் மாதத்தில் 250 ரூபாயை கட்டிடுறதுக்கு அனுமதிச்சிடலாம். மாதாந்திர பில்லை ஃப்ளாட்டாக ஃபிக்ஸ் பண்ணிடுங்க.
600 வர்றவருக்கு இந்த மாதம் 2 மாதத்தில் 600 பில்லிங் வர்றவங்களுக்கு முதல் மாதத்தில் 250 ரூபாய் கட்டிடலாம். அந்த 250 ரூபாய் 2 மாதத்துக்குள்ளே எப்போ வேணாலும் அவர் கட்டலாம். அந்த 2வது மாதம் அசஸ்மெண்ட் இருக்கும்போது இவர் கட்டின பணத்தை தவிர மிச்ச பணத்தை கடித்தா போதுமானது. இது கணக்கீடு செய்ய முடியும். நீங்கள் எல்லாத்துக்கும் டிஜிட்டல் போடக்கூடியவங்க இன்றைக்கி ஏற்கனவே டிஜிட்டல் மீட்டர் இருக்குது, டிஜிட்டலில் கணக்கு எடுத்துக்க முடியும். 250 ரூபாயை நீங்கள் வசூல் பண்ணிட முடியும். அப்படி மாதாந்திர கணக்கு வைக்கிறதுனால மின்சார வாரியத்துக்கு லாபம் இருக்குது. ஏன்னா 2 மாதம் கழித்து நீங்கள் 600 ரூபா வாங்கிறதுக்கு பதிலாக 1 மாதத்துலேயே நீங்கள் பாதி பணத்தை வாங்கிடுறீங்க. அந்த கணக்கீடு இருக்குது. ஆக இது மாதிரி செய்ய வேண்டிய கணக்கீடுகளை எவ்வளோ பேர்னா 70 லட்சம் சர்வீஸ் தான் இருக்குது. வீடுகளுக்கு மட்டும்தாங்க இந்த பிரச்சனை. எல்டிசிடி மீட்டருக்கெல்லாம் மாதம் இருக்குது. அதே மாதிரி ஸ்ட்ரீட் லைட்டுக்கோ மற்ற விஷயங்களுக்கோ அது அவசியம் இல்லை. எந்த கணக்கீடு மொத்தமாக இருக்கோ அதில் பாதிக்கு கீழான ஒரு அமைப்பை அந்த கட்டணத்தை அந்த பயனீட்டாளருக்கு கொடுத்துட்டா அவர் பணம் கட்டிட்டு போகிறாரு. மாதாந்திர பில்லிங் வந்துருச்சு. அமைச்சருக்கு புரியாமல் இருக்கான்னு சொல்கிறதுக்கு நாங்கள் தயாராக இல்லை. நாங்கள் ஒரு வழியை சொல்லுகிறோம். மாதாந்திர கணக்கீடு என்பது ஸ்மார்ட் மீட்டர் பொருத்தித்தான் வரணும்னு இல்லை, இன்றைக்கே செய்ய முடியும் என்பதைத்தான் நாங்கள் சொல்லுகிறோம். அது இதை நீங்கள் அமைச்சர்கிட்ட கேட்கலாம். நாங்கள் இந்த மாதிரி ஒரு ஆலோசனை சொல்லுகிறோம். நீங்கள்லாம் செய்தியாளர்கள், நிச்சயமாக மக்களுக்கு சொல்ல போகிறீங்க. அமைச்சர்கிட்ட இது குறித்து நீங்கள் ஒரு கேள்வி கேட்கலாம். மின்சார வாரியத்தில் நாங்கள் இதை பற்றி சொல்லியிருக்கோம். மின்சார வாரியத்திலையும் நாங்கள் இதை பற்றி பேசியிருக்கோம். மாதாந்திர கணக்கீட்டுக்காக இது ஒரு கடினமான விஷயமே இல்லை. நீங்கள் மாதாந்திர கணக்கு இப்படி வச்சுட்டிங்கன்னா போதுமானது. டிஸ்கனெக்ஷன் கூட 2 மாதத்துக்கு பிறகு வச்சுக்கலாம். இந்த பைமந்திலி சிஸ்டத்திலே வச்சுக்கலாம். இது மாதம் உங்களுக்கு பணம் வந்துக்கிட்டே இருக்கும். அப்படிங்கிற அது கருத்தை எல்லாம் நாங்கள் மின்சார வாரியத்தை சொல்லிட்டு இருக்கோம். ஒவ்வொரு மின்சார தலைவர்களும் வருகிறார்கள், போகிறார்கள், இருக்கிறார்கள், மறுபடியும் வருகிறார்கள். இப்படி தான் நடக்குதே தவிர இதில் முயற்சி எடுக்கக்கூடியவங்க யாரும் இல்லை. மக்களுக்கு மாதாந்திர கணக்கீடு செய்வதனால் வரக்கூடிய ஒரே ஒரு அனுகூலம், மொத்தமாக 2 மாதத்துக்கு கட்டாமல் ஒவ்வொரு மாதமாக 2 இன்ஸ்டால்மெண்ட்டில் கட்டக்கூடிய விஷயம். 2 இன்ஸ்டால்மெண்ட்டில் அவங்களுக்கு கட்டுறதுக்கு இப்போ இருக்கக்கூடிய கணக்கீட்டு முறையிலே அனுமதிக்கலாம். அது சாத்தியமானது தான்.